ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி வந்து செல்ஃப் எம்ப்ளாய்டு பர்சன் அப் டு 5 லட்சம் வரைக்கும் வந்து ஜஸ்ட் ஆதார் கார்டு ப்ளஸ் வந்து பேன் கார்டு இந்த ரெண்டு டீட்டெயில்ஸ் மட்டும் வச்சு லோன் எடுக்கக்கூடிய ஒரு சூப்பரான லோன் அப்ளிகேஷனை பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த ஒரு வீடியோக்குள்ளார போகிறதுக்கு முன்னாடி இன்றைக்கி நான் ஒரு சூப்பரான கிவ்வே வந்து நான் உங்களுக்கு கொடுக்க போகிறேன். இந்த ஒரு கிவ்வே வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஓவரால் எல்லாருமே வந்து கலந்துக்குவாங்க. மஸ்ட் வின் பண்ணுற நபருக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா இன்ஸ்டண்ட்டாக உங்களுடைய ஜிபே அக்கௌண்ட்டுக்கே நான் சொல்ல போகிற இந்த ஒரு அமௌண்ட்டை வந்து நான் உங்களுக்கு டைரெக்டாக வந்து டெபாசிட் பண்ணிவிடுவேன். ஓகே கைஸ், இந்த ஒரு வீடியோக்கான கிவ்வே அமௌண்ட் எவ்வளோ அப்படின்னா 3000 ரூபாய் வந்து நான் கொடுக்க போகிறேன். ஸோ நான் எல்லா வீடியோலையுமே நம்ம கிவ்வே வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்கோம். ஸோ மஸ்ட் வந்து அந்த டார்கெட் வந்து யாருமே கம்ப்ளீட் பண்ணாதனால நான் பெண்டிங்லேயே வந்து வச்சிருக்கேன். ஸோ இந்த ஒரு வீடியோக்குமே நான் கிவ்வே வந்து கொடுக்க போகிறேன். கிட்டத்தட்ட 3000 ரூபாய் வந்து கொடுக்க போகிறேன். ஸோ அதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த ஒரு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோக்கு லைக் பண்ணிட்டு ஜஸ்ட் கமெண்ட் பாக்ஸில் வந்து ஹாய் அப்படின்னு மட்டும் வந்து டைப் பண்ணுங்க. அப்படி நீங்கள் டைப் பண்ணும்போது ஒன்ஸ் வந்து 200 கமெண்ட்ஸ் 200 லைக்ஸ் வந்த உடனே வின்னர் ஒருத்தங்களை வந்து செலக்ட் பண்ணி அவங்களுக்கு வந்து நான் டைரெக்டாக மெசேஜ் பண்ணி விடுவேன். 3000 ரூபாய் வந்து அவங்களுடைய ஜிபே நம்பர் வாங்கி அவங்களுக்கு நான் சென்ட் பண்ணி விடுவேன். ஸோ அதனால் வந்து கிவ்வே வந்து மறக்காமல் எல்லாருமே வந்து கலந்துக்குவாங்க. ஓகே கைஸ், இன்னைக்கு பார்க்க போகிற இந்த ஒரு லோன் அப்ளிகேஷனை கிட்டத்தட்ட 1 கோடி டவுன்லோட்ஸ் வந்து பண்ணியிருக்காங்க. ஸ்டார் ரேட்டிங்ஸுமே வந்து பாருங்கள் 4.6 வந்து இருக்குது. ஸோ 7 லட்சம் ரிவ்யூஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அப்போ உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும் எந்த அளவுக்கு இந்த ஒரு அப்ளிகேஷனை எல்லாரும் மக்கள் யூஸ் பண்ணிட்டுருக்காங்க அப்படின்னு தெரியும். ஸோ இப்போ புதுசாக ஒரு நியூ அப்டேட் ஒன்று வந்து கொண்டாந்துருக்காங்க. அது என்ன அப்படின்னா செல்ஃப் எம்ப்ளாய்டு பர்சனுக்கு ஜஸ்ட் வந்து அவங்கள்ட்ட இருக்க பேன் கார்டு ப்ளஸ் அட்ரஸ் ப்ரூஃபுக்கு ஏதாவது ஒரு டாக்குமெண்ட், அதாவது ஆதார் கார்டு அப்படி இல்லாட்டினா ஓட்டர் ஐடி அந்த மாதிரி எதனாவது ஒரு டாக்குமெண்ட்டு மட்டும் இருந்தால் போதும் உங்களுக்கு 5 லட்சம் வரைக்கும் வந்து இந்த இடத்துல வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. பார்த்தீங்களா, 5 லட்சம் வரைக்குமே வந்து உங்களுக்கு 5 நிமிஷத்தில் உங்களுடைய அக்கௌண்ட்டை டெபாசிட் பண்ணிவிடுவோம் அப்படிங்கிற மாதிரி வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ ரொம்பவே சூப்பரான ஒரு அப்ளிகேஷன். நான் லைவாகவே வந்து உங்களுக்கு நான் காட்ட போகிறேன் எனக்கு எவ்வளோ லோன் எலிஜிபிள் கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இந்த ஒரு அப்ளிகேஷன் அப்ளை பண்ணுறதுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் செல்ஃப் எம்ப்ளாய்டாக இருந்தால் போதும், சேலரிடு பர்சனாக இருக்கணுங்கிற அவசியம் கிடையாது. உங்கள்கிட்ட வந்து சிபில் வந்து செக் பண்ண மாட்டாங்க. அப்புறம் வந்து உங்கள்கிட்ட பேங்க் ஸ்டேட்மெண்ட் வந்து கேட்க மாட்டாங்க. இந்த மாதிரி எந்த ஒரு டாக்குமெண்ட்டுமே வந்து கேட்க மாட்டாங்க. ஸோ வித்தின் 5 மினிட்ஸில் வந்து நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ணுற ப்ராசஸ் வந்து பண்ணி முடிச்சிடலாம். ஸோ நம்ம எல்லா அப்ளிகேஷனையும் நம்ம ரெஜிஸ்டர் பண்ணுறது போல தான். ஓகே கைஸ், இவங்க வந்து டைரெக்டாக ஆர்பிஐயில் வந்து ரிஜிஸ்டர் பண்ணியிருக்கக்கூடிய ஒரு 3 கம்பெனியோட டைப் வச்சு தான் மக்களுக்கு வந்து லோன் வந்து கொடுக்குறாங்க. ஸோ அந்த 3 கம்பெனியோட நேம் வந்து இந்த இடத்துல வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ இன்ட்ரெஸ்ட் ரேட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 33% அப்படிங்கிற மாதிரி பெர் அனுவல் வந்து கொடுக்குற மாதிரி இருக்குது. ஸோ இவங்க வந்து நம்ம எடுக்கிற லோன் அமௌண்ட்டுக்கு ரீபேமெண்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட 3 மாதத்துலேருந்து 60 மாதம் அப்படிங்கிறது மாதிரி வந்து டைரெக்டாக வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ ஆர்பிஐ ரூல்ஸ் வந்து ஃபாலோ பண்ணும் அப்படிங்கிற மாதிரி வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அப்ளிகேஷனோட ஹோம் பேஜ் வந்து இப்படி தான் வந்து இருக்கும். ஸோ எனக்கு வந்து மேலே வந்து பார்த்தீங்கன்னா தெரியும் அவங்க அப்ளிகேஷனை மென்ஷன் பண்ணியிருக்கிறது போல் உங்களுக்கு 5 லட்சம் வரைக்கும் வந்து எலிஜிபிள் கொடுப்போம் அப்படிங்கிற மாதிரி வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ கீழே வந்து பார்த்தீங்கன்னா தெரியும் அவர் ஃபைனான்சியல் பார்ட்னர்னு சொல்லிட்டு ஒரு 6 பார்ட்னர் வந்து இருக்காங்க. ஸோ இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா சூரியோதயா ஸ்மால் ஃபைனான்ஸ் பேங்க் வந்து இருக்குது. இந்த 6 பார்ட்னர் வந்து ஒன்றா டைப் பண்ணியிருக்கனால மேக்ஸிமம் அப்ளை பண்ணுற நபர்களுக்கு இந்த 6 பார்ட்னர்ஸில் யாராவது ஒருத்தவங்க வந்து கரெக்டாக வந்து லோனை வந்து ப்ரொவைட் பண்ணுறாங்க. ஸோ அதனால் வந்து அப்ளை பண்ணுற எல்லாருக்குமே அந்த லோன் வந்து கிடைக்குது. ஸோ இப்போ வந்து நான் கண்டினியூ அப்படிங்கிற ஆப்ஷனை வந்து நான் கிளிக் பண்ணுறேன். ஸோ எனக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா லோடிங் ஆகிட்டுருக்கு. லோடிங் ஆகி முடிச்சோடனே மேலே வந்து பாருங்கள் கிட்டத்தட்ட 1,20,000 அப்படிங்கிற லோன் அமௌண்ட் வந்து எனக்கு வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் வந்து என்னோட அக்கௌண்ட்டுக்கு வந்து எவ்வளோ கிடைக்குதுன்னு பாருங்கள். 1,11,504 ரூபாய் அப்படிங்கிறது வந்து என்னோட அக்கௌண்ட்டுக்கு வந்து கிடைக்குது. ஸோ நான் மாதம் வந்து டிஃபால்ட்டாக 11,876 ரூபா அப்படிங்கிறது வந்து கட்டுற மாதிரி இருக்கும். ஸோ அதாவது 12 மாதத்துக்கு வந்து நான் அந்த லோனை மட்டும் கட்டணும். முன்னாடியே சொன்னது போல் ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் வந்து 33% அப்படிங்கிறது வந்து கொடுக்குறாங்க. ஒரு ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் வந்து கொஞ்சம் ரொம்ப அதிகமாக இருக்க மாதிரி தான் இருக்குது. ஆனால் எமர்ஜென்சி சுச்சுவேஷனில் இருக்கவங்க எடுத்து கரெக்டாக ரீபே பண்ணக்கூடிய சோர்ஸ் இருக்கவங்க வந்து தாராளமாக வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதில் வந்து வியூ டீட்டெயில்ஸ் அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்குது பார்த்தீங்களா, இந்த ஒரு ஆப்ஷன் நான் வந்து கிளிக் பண்ணி பார்க்கும்போது எல்லா டீட்டெயில்ஸுமே இன்னுமே கொஞ்சம் தெளிவாக வந்து நம்ம பார்க்கலாம். அதாவது வந்து நம்ம எடுக்க போகிற லோன் அமௌண்ட் வந்து 1,20,000 லோன் அமௌண்ட் வந்து நம்ம எடுக்கிறோம். இதில் வந்து ஃபீஸ் அண்ட் சார்ஜஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 8,496 ரூபா அப்படிங்கிறது வந்து எடுத்துக்கிறாங்க. ஸோ நம்மளுடைய அக்கௌண்ட்டுக்கு வந்து 1,11,504 ரூபா அப்படிங்கிறது வந்து கிடைக்குது. நம்ம டோட்டல் இன்ட்ரெஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 22,306 ரூபா. இது கூட நம்ம அந்த ப்ராசஸிங் ஃபீஸ் வந்து நம்ம சேர்த்துக்கணும். அப்படின்னா கிட்டத்தட்ட 31,000 அதாவது 30,800 ரூபா அப்படிங்கிறது வந்து நம்ம இந்த 1,20,000 லோனுக்கு வந்து நம்ம எக்ஸ்ட்ரா பே பண்ணுற மாதிரி இருக்குது. அதாவது நம்ம டோட்டலாக எவ்வளோ ரீபே பண்ண போகிறோம்னா 1,42,306 ரூபா அப்படிங்கிறது வந்து நம்ம
டோட்டலாக ரீபே பண்ணுற மாதிரி வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ ஓவரால் அப்ளை பண்ணுற எல்லாருக்குமே இந்த டைம் வந்து இந்த 2025 வந்து கொடுத்துட்ருக்காங்க. ஸோ இதில் கீழே இருக்க வியூ ரீபேமெண்ட் ஷெட்யூல் இருக்குது பார்த்தீங்களா, அந்த ஆப்ஷன் வந்து நம்ம கிளிக் பண்ணும்போது நம்ம ஒவ்வொரு மாதம் நம்ம வந்து எவ்வளோ கட்டணும் அப்படிங்கிற டீட்டெயில்ஸ் வந்து தெளிவாக வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த ஒரு அப்ளிகேஷனை பொறுத்த வரைக்கும் நீங்கள் கொடுக்குற அமௌண்ட்டை வந்து ஒரு 1 செகண்ட் பேக் வந்துக்கிறேன். அதாவது இந்த ஒரு அப்ளிகேஷனை பொறுத்த வரைக்கும் அவங்க கொடுத்துருக்க லோன் அமௌண்ட்டை ஃபுல்லாக தான் எடுக்க முடியும். இதில் பர்டிகுலராக நமக்கு எவ்வளோ லோனை வேணும் அப்படிங்கிறத வந்து நம்ம சூஸ் பண்ணி எடுக்க முடியாது. அது மட்டும் இல்லாமல் இந்த அப்ளிகேஷனில் வந்து நம்ம 12 மாதம் டென்யூர் கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா, நம்ம ரீபே பண்ணுற டேட்டு மந்த்லி வந்து அதையுமே வந்து நம்ம சேஞ்ச் பண்ண முடியாது. ஸோ அவங்க டிஃபால்ட்டாக என்ன இருக்கோ அதை தான் வந்து நம்மளுக்கு வந்து கொடுப்பாங்க. ஃபர்தராக எந்த ஒரு விஷயத்தையுமே நம்ம வந்து சேஞ்ச் பண்ண முடியாது. அதை கொஞ்சம் கரெக்டாக வந்து பார்த்துக்கோங்க. ஓகே கைஸ், வீடியோவில் சொன்ன விஷயம் ஓரளவுக்கு உங்களுக்கு தெளிவாக புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ இந்த ஒரு வீடியோ பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு கண்டிப்பாக ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அப்ளிகேஷன் லிங்க்கு கீழே வீடியோங்கில் அப்ளை ஹேர் அப்படிங்கிற இடத்துல வந்து நான் கொடுத்துருக்கேன். ஸோ கிளிக் பண்ணி உள்ளே போனீங்க அப்படின்னா இந்த அப்ளிகேஷனை பற்றின டீட்டெயில்ஸ் வந்து ஒரு வெப்சைட்டில் வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ அது கொஞ்சம் கீழே ஸ்க்ரோல் பண்ணுங்கள். அதில் வந்து அப்ளை நோ அப்படிங்கிற ஆப்ஷனில் வந்து நீங்கள் டச் பண்ணிங்க அப்படின்னா டேரெக்டாக ப்ளே ஸ்டோருக்குள்ளே போயிட்டு நீங்கள் டவுன்லோட் பண்ணுற மாதிரி ஆப்ஷன் வந்து வச்சுருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி வந்து நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கோங்க.